பல்லு தேய்க்கிறதுக்கு சண்டை, உட்காந்து பேஸ்ட் போறதுக்கு சண்டை, சண்டை. சிம்பிளா அது கூட சண்டை. பட் போன உடனே தர்பூசணி பழம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? போன உடனே கேமரா வச்சுட்டு இப்படி 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 பண்ணிட்டு இருக்கு. அது பாக்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? காண்டா இருக்கும். எனக்கு நிறைய நிறைய காண்டா வர மாதிரி இருக்கு. அது போய் மறுபடியும் ஒரு ஷோக்குள்ள போய் மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பாக்குறதுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் தண்ணியில் கண்டம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு அதிலலாம் ஒருத்தர் சொல்லலாம், ஏய் வெஸ்டர்ன் பாத்ரூமாக இருக்குடி, பாத்ரூம் போயிட்டு எப்படிடி ஜக்கில் தண்ணி பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாமா. ஏன்னா இவங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நடிப்பை கட் பண்ணுறதுக்கு என்னாவது பண்ணலாமான்னு பார்த்தா எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காவியா பேசுகிறேன். நான் உங்களுக்கு சரண்யா. எனக்கு என்னன்னா, ஏதோ யாருமே வரமாட்டேன்னு சொன்னதுக்காண்டி போனா போதுன்னு அங்கங்க பிறக்கி எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சீரியஸாவே இந்த சீசன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத வெறும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அவங்கள எவ்வளவு பேருக்கு தெரியும்? இதே ஒரு பிரபலமான ஒரு சில பேரை உள்ள போட்டுட்டு நீங்க ஒரு 10 பேர் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. அந்த அளவுக்கு ரீச் இல்லாத ஆளுங்களா மொத்த பேரையும் போட்டது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ரீச்சுக்காக தாங்க வாட்ரூம்ல கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கு நாங்கள் துரத்தி அடிப்போம். கண்டிப்பா இல்லை, சீரியஸாவே. எனக்கு அது இந்த சீசன்ல எனக்கு சீரியஸாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வராம போனது காரணம் ஒரு 3 பேருங்க. இன்ட்ரெஸ்டா பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமே வராத மாதிரி ஆயிப்போச்சு. பார்த்த ஒரு அரை மணி நேரத்துல தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஸோ இதுல இந்த சீசன்ல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் எடுத்தா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமனாக ஒரு பீப்புள் இந்த ஷோவில் கலந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எவ்வளவோ நிறைய சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ் ஷோன்னு நடக்கும்போது அதில் முக்கால்வாசி விஜய் டிவி ப்ராடக்ட் இறக்கிட்டு அதில் கலவரத்தை கிரியேட் பண்ணி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக இவங்க சொல்கிற மாதிரி திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அவங்கள இறக்கி விட்டு சரி ஆல்ரெடி நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வெளியே மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவான நேம் இருக்கு. அப்படி இருக்க பர்சனை கொண்டு உள்ள இறக்கி விட்டு, ஏன்னா அதுல என்ன யூஸ் இருக்கு? எவ்வளோ டேலண்ட் பர்சன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? இந்த மாதிரி கோமாளியெல்லாம் கொண்டு உள்ள விட்டு இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே உள்ள போனோடனே அங்க சண்டை முட்டிடுச்சு. ஸோ இது பயங்கரமா சண்டையாக தான் இருக்கும் போது வேக்குத்தனமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, முதல் எடுத்தோன்னே உள்ள போனோடனே ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது கூட எனக்கு கூட தோணுச்சு, சரி ஒருவேளை நெகட்டிவான பேரை மாத்திட்டு அவர் தன்னோட சைட்ல இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்காரோ அப்படின்னு. ஏன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்லும் போது கூட ஒரு சீன் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நம்மளும் ஒரு பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல உள்ள போனேன்னு ஒரு ஆக்டிங் ஒண்ணு போட்டாரு பாத்தீங்களா, அதுலதான் பயல இருந்துச்சு. நானே அதை மறந்து மன்னிச்சு விட்டணும்னு நினைச்சா கூட நீங்க விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸா அந்த மாதிரிலாம் தயவு செய்து இது வீடியோ ட்ரோலா இருந்தா கூட ஸ்லாப் பண்ணி விட்டுட்டு போயிடலாம் சொல்லுங்க. இல்ல உங்களை நான் ஃபாலோ பண்ணாம கூட அன்ஃபாலோ பண்ணி வச்சு கூட வச்சிருக்கலாம். ஆனா பிக் பாஸ் ஓட்டியும் பார்க்க முடியல. ஏன்னா இடையில வேற எவனாவது ஒருத்தன் கண்டென்ட் கொடுத்து போயிடா, அது என்ன கண்டென்ட்னு பாக்குறது கூட முடியல. தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஆக்ட் மட்டும் பண்ணாத, மத்த நீ என்ன வேணாலும் பண்ணு, உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆகி உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே விஜய் சேதுபதி சார் கிட்டனா, சார் நான் ஒரு ஆக்ட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்றாரு. சார் என்ன பண்ணாரு, ஒரு அட்வைஸ், ஏய் இங்க உன் வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்காத, நீ வெளியே உன்னோட ப்ரொஃபஷனலா வச்சுக்கோ, உன்னோட ஆக்டிங்ல வச்சுக்கோ, ஆனா வீட்டுக்குள்ள போனா வேற மாதிரி இருக்கும், நீ அதை தான் ஃபாலோ பண்ணும், நீ வெளியே இருக்கிற மாதிரி உள்ள பண்ணாலும் ஒரு அட்வைஸ் போட்டுதான் உள்ள போனாப்புல. பட் போன உடனே தர்பூசணி பழம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? போன உடனே கேமரா வச்சுட்டு இப்படி 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 பண்ணிட்டு இருக்கு. அது பாக்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? காண்டா இருக்கும். நிறைய காண்டா வர மாதிரி இருக்கு. அது போய் மறுபடியும் ஒரு ஷோக்குள்ள போய் மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பாக்குறதுன்னு ஒரு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு அதாவது பரவாயில்ல, எனக்கு இப்படி பண்ணது கூட நான் ஓரளவு மனசாட்சி பொறுத்துருவேன். சிவாஜி கணேசன் மாதிரி ஒண்ணு நடிச்சாரு பாருங்க, செந்தோற்று கடந்தி இருக்கா, அதுல பாட்டு வேற சைட்ல ஒருத்தர் சொல்லி, எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயமே, சிவாஜி மட்டும் இப்போ உயிரோட வந்தாருன்னா செத்து போயிருப்பாரு திருப்பியும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. அதை தாண்டி பாத்ரூம் சீன் எனக்கு எங்க போனாலும் ஏன் இதுல வேற நான் வல்கரா நடிக்க மாட்டேன், நான் வல்கரா பேச மாட்டேன், வல்கரா பண்ண மாட்டேங்கிற
அங்க போய் என்னையா பண்ண, பாத்ரூம்ல வச்சு அவனுக்கு என்னையா சோப்பு போட்டு டான்ஸு, கொம்பு வச்சுக்கிட்டு, வேற வேலையே இல்லையா? ஏன் இப்படிலாம் பண்ணி கொள்ற? கொம்பு வைக்கிறது பத்தாதுன்னு அந்த மேல இருக்கிற சோப்பு தண்ணியை கழுவத்துக்கு கலையரசன் உங்களுக்கு யாரும் தெரியும் கலையரசனா நம்ம சோசியல் மீடியாவிலே ஒரு கலக்கிருப்பாரு அகோரி கலையரசன் அப்படின்னு சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். மந்திரம்லாம் போடுவாரு. அது மாதிரி அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதோ இப்பதான் கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் ஆகி அது வீட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆனா அங்கேயும் போய் ஏதோ சூனியம் பண்ணி வர்ற மாதிரி அவரை கிளப்பி விட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போய் அவர்கிட்ட அவர் வேலை திவாகர் வந்து எங்க நான் ஒரு ஆக்ட் பண்றேன், எனக்கு இந்த சோப்பு தண்ணியை கழுவி விடுறீங்களான்னு கேட்கிறாரு. அவர் பிடிச்சிட்டு கழுவிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் என்ன சொல்றது? இது வரைக்கும் நடிப்பு அரக்கன்னு தான் சொன்னேன். இப்போ பார்த்தா ஹீரோங்கிற அது தாண்டி பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து அடுத்த விஜய் சேதுபதிங்கிற அளவுக்கு மோசமாக பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் விட ரொமான்ஸுங்கிற ஒரு விஷயம் நீ பண்ண பார்த்தியா, என்னால் சித்துக்கவே முடியாது. ஆர்ஜே பார்வதி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளு? நீங்கள் எவ்வளவு பொலிட்டிக்கல், உங்களை அப்படியே நீங்கள் பேசினாத பார்த்தாலே பெண்களே உற்சாகமாகி முன்னாடி வந்து பேசுவோம். அந்த அளவுக்கு ஆளு. நீங்கெல்லாம் கூட போய் ரொமான்ஸ் பண்ணலாமா? யோசித்து பாருங்க. பாத்ரூம்ல வச்சு உங்களுக்கு என்னடா ரொமான்ஸ்? பாத்ரூம் கழுவ வந்தா பாத்ரூம் கழுவிட்டு போங்களேண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொமான்ஸ் பண்ண அந்த அப்படி விட மாட்டாருங்க. நீங்க நார்மலா பாத்துருக்கீங்க, திவாகர் எவ்வளோ இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இன்டர்வியூ போகும்போது அங்கே யாராவது கேர்ள்ஸ் இருந்தால் அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணாதான் நான் இன்டர்வியூவே பண்ணுவேன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. அதே தான் பைப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் சீசன் 9ல வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னன்னா, மாமா நம்ம ரீல்ஸ் போடலாமான்னா அந்த பார்வதி பிள்ளையை கிளப்பி விட்டாப்புல, அந்த பிள்ளையும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுது. ஸோ அந்த பொண்ணு என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே ஒன்று சொல்லிடுச்சு, ஐ எம் போல்ட் லேடி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. போல்ட் லேடி பார்வதி இப்போ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு எங்கிட்ட சொல்ல. ஆமாம், இதில் வேற என்னன்னா நம்ம அரோரா அவங்களையும் ட்ரை பண்ணுறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அப்படிங்கிற ஆதிரை இவங்களெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்கங்க. சொன்னா கேளுங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியலங்க. அவர் வேற மாதிரி மாத்திட்டு சொன்னாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணவங்க. ஆனா 1 இயர்ல நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏன்னா அதனாலதாங்க நான் வேணாம்னு சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி இவங்களை உள்ள இறக்கும் போது என்ன ஆகி போயிடுதுன்னா, இப்ப அவரே சொல்றாரு, இந்த 1 இயர்ல வந்துட்டேன், நான் பெரிய ஆளு, நான் வாட்டர் மெலன் ஸ்டார். அந்த நேமே அவர் மறந்து, இல்லை நான் இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் சாதாரண இடத்துலதான் இருக்கிறேன், இன்னும் நான் வளரலங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் உள்ள போயிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இது உள்ள போனோடனே அவர் இன்னும் கொஞ்சம் தாங்க பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போயிட்டு இன்னும் கொஞ்சம் பைத்தியமாகிற மாதிரி கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஓப்பனா சொல்லணும்னா சிஸ்டத்தை ஆஃப் பண்ணவும் முடியல, ஆன் பண்ணவும் முடியலங்கிற மாதிரி இருக்கு. அப்படியாவது ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது எல்லாமே நான் பெரிய நடிகர், நான் ஒரு விஷயம் காலைல டான்ஸ் ஆட சொன்னா இப்படி ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த அவர் இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்காரு. நான் பெரிய நடிகன், நான் பெரிய நான் ரொமான்டிக்கா நடிப்பேன், நான் ஃபைட்டு ஆக்டருங்க அப்படிங்கிறாரு. என்னங்க ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, வந்தனே என்கிட்ட தானேங்க 7.5 எழுத்துங்கிற, ஏன் வாய் சண்டைக்கும் கை சண்டைக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் இதுல என்னன்னா வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு நடிப்பு அரக்கன். சீரியஸா மக்கள் வந்து உண்மையாலுமே அவர் நடிப்பு அரக்கனா பார்க்கவே இல்லை. அது அவருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. மக்கள் வந்து அவரை சுற்றி வந்து ஒரு கோமாளியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து அவருக்கு புரியாத, நான் நடிப்பாக இருக்கேன், எல்லா டேலண்ட் இருக்கு, மல்டி டேலண்ட் இருக்கு, ஸ்கூலில் அதை பண்ண இதை பண்ண, அங்கே ஆக்ட் பண்ண இங்கே ஆக்ட் பண்ண. ஸ்கூலுக்கு அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே நீங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க, நான் ஆக்ட் பண்ணியிருப்பேன், ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்கூல் வேற, இது ஆக்டிங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல். இதையும் லிங்க் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அது வந்து சத்தியமாக ஒத்துக்கவே படாது. ஸோ இந்த மாதிரி கோமாளியை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்றாங்கன்னா, ஸோ இந்த ஷோ வந்து நிறையா வந்து இளைஞர்கள்லாம் பார்ப்பாங்க, நிறையா காலேஜ் பீப்புள் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு இவர் வந்து என்ன உதாரணமாக இருப்பார்? ஸோ நிறைய பசங்க அதையே ஃபாலோ பண்ணுற, சார் இவர் இப்படி பண்ணுறாரு, இது வந்து நெகட்டிவாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கோமாளித்தனமாக பண்ணிட்டு போய் இவ்வளோ ரீச் ஆகிட்டாரு, நம்ம ஏதாவது பண்ணுமோ, அது மாதிரி கிறுக்குத்தனமாக வேறு ஏதாவது பண்ணிட போகிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் பசங்க பார்க்குற யங்கஸ்ட் பீப்புளெலாம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் உதாரணமாக தானே வருவார். அவர் எப்படி நடிப்பு அடக்கன்னு அந்த மாதிரிலாம் கொண்டு. எனக்கு அதில் வந்து பிரவீன் அவர் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க திவாகர் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவர் சொன்னார், என்னோட ப்ரொஃபஷ்னல் எனக்கு சோறு போடுற விஷயத்த தப்பாக பேசி போர்ட்ரேட் பண்ணி அது மூலயமா ஒருத்தன் வந்து மேலே வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது எனக்கு கோபம் வரதாங்க செய்யும். எனக்கு அவனை பார்க்கும்போது கோபம் வரும் அப்படிங்கிறது. அப்போ அவர் வந்து இந்த ஃபீல்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இது வந்து தப்பாகவும் போர்ட்ரேட் ஆகி வெளியில் போகலாம், அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது நம்ம பிரவீன் காந்த், அவர் பேர் ஆக்சுவலி பிரவீன் காந்தி. அவர் ஆக்சுவலி
ரட்சகன் மூவியோட டைரக்டர். அவர் எல்லாம் இங்கே தான் நான் வந்து நிறைய ஹீரோ ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திவாகர் நான் இருக்கேன் காமெடிக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஏங்க நான் காமெடி இல்லைங்க, ஹீரோங்க. ஆமா கண்டிப்பா. ரெண்டாவது நான் ஒரு பிசியோதெரப்பி டாக்டருங்கிறதுனாலதான் உங்களை எடுத்திருக்கோம். நீங்க வந்து பிரபலங்கிறதுனால எடுக்கலங்கிறத விஜய் சேதுபதி அண்ணா இன்க்ளூட் பண்ணிட்டாரு. நீங்க அந்த ஃபீல்டுல நல்லா இன்டர்வியூ பண்ணி பேசுனீங்க செஞ்சீங்கன்னு. ஆனா அவரை புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு அந்த ஒரு விஷயம், நீங்க உண்மையிலே அவரை ஒரு டாக்டரா மதிச்சு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா பேஜ்ல வாட்டர்மெலன் திவாகர்னு போட்டிருக்க கூடாது. அது ஒரு விஷயம். அந்த வாட்டர்மெலனை எடுத்திருக்கலாம், திவாகர்னு போடுங்க, இல்லை பிசியோதெரபிஸ்ட் திவாகர்னு போடுங்க. ஆக்சுவலி எஃப்ஜே எல்லாருக்குமே மற்ற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு வந்திருக்காங்க, அந்த மாதிரி போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு வாட்டர்மெலன் போட்டோடனே என்ன ஆகி போயிடுச்சுன்னா உண்மையிலே அது மூலமா தான் இவர் வந்திருக்காருங்கிற மைண்ட் வந்து மக்களிடையே ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ எப்படி ஆகுதுன்னா டோட்டலாக பிக் பாஸ் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. ஆனால் சண்டை போடுறாருங்க, அவரால் சண்டை நடக்குது. என்னமோ சொல்லுவாங்களா, எனக்கு தேவை கண்டென்ட்டுங்க, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் அவர் உள்ள இறக்கி விட்டாங்களேன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே சண்டை, கொரட்டை சண்டை ஆரம்பிச்சாங்க. எனக்கு லைஃப்ல என்னென்னமோ கொலாடி சண்டை பார்த்துருக்கேன், ரோட்ல என்னென்னமோ சண்டை பார்த்துருக்கேன். கொரட்டைக்கு சண்டை போட்ட ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் நினைக்கிறேன், இத்தனை சீசன்லேயும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்டர் பிசியோதெரபிஸ்ட டாக்டர்னு சொல்லலாமா, டாக்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் கெமி அவங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சர்ச் பண்ண வரைக்குமே அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியாது, அதே நேரத்தில் இது எழுத முடியாது, டேப்லெட்ஸ்லாம் எழுத முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு டிகிரி பட்டம் மாதிரி தான், பட்டத்துக்கான டாக்டர் பட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருந்தது. எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியல. சப்போஸ் வீடியோவில் யாராவது பார்த்தவங்க பிசியோதெரபி டாக்டராக இருக்கிறவங்க இல்லை வேற ஏதாவது டாக்டராக இருக்கவங்க கீழே வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதினாவும் டாக்டருங்கிறதுனால தான் எடுத்தோன்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சியல் வந்து கண்டிப்பாக இருக்குது, மக்களிடையே நிறைய பேருக்கு அது புரியாமே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ இதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்டாக கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணுறாரு. என்னன்னா முழுக்க மற்றவங்க எல்லாம் வந்து ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு பாண்டிங் இருக்குது, எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரோட ஒரு கண்டென்ட், இவங்க சொல்கிற மாதிரி கண்டென்ட் நிறைய கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய தேவையில்லாமல் அன்வான்டாக ஃபைட் பண்ணுறாரு போயிட்டு. இன்னொன்று கேமரா பார்த்து லூசுத்தனமாக ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருக்காரு, அது ஒன்று. இன்னொன்று மற்றவங்க கூட ஒன்றிணைக்காம தனியாகவே நம்ம கேமரா மொத்தமாக நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது புதுசாக பண்ணணும்னு திங்க் பண்ணி கோமாளித்தனமாக பண்ணுறாரு. ஸோ அதுதான் அவரோட மைனஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்கே இவரை வெளியே தள்ளிடுவாங்க, ஆனா நான் சேலஞ்ச் பண்றேன், ஃபர்ஸ்ட் வீக்கே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாரு, நிறைய ஃபைட் பண்றாரு, கண்டென்ட் நிறைய கிடைக்கும். அதனால கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கூட மேபி இவருக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அவ்வளவு நாள் போவாரான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு 50 நாள் வரைக்குமே கம்பல்சரியா அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா டாஸ்க் வைக்கிறாங்களே அதை பொறுத்து தான் உள்ள யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கங்கிறது தெரியும், எடுத்தோன்னே நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டாவது கலையரசன், அவர் வெளில போறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் எதுவுமே பண்ணல. கெமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் உள்ள ஏவியிலலாம் பார்க்கும்போது அப்பாவி பிள்ளை, இந்த பிள்ளைலாம் பார்த்தா இது உள்ள போய் என்ன ஒன்று போதோ பாவத்தை பிடிச்சிட்டு இதை போய் உள்ள போட்டாங்களே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. போன அடுத்த நிமிஷமே கண்டென்ட் சம்பந்தமே இல்லாமல் சண்டை போடுது. ப்ரோமோல நான் வந்தே ஆகணும்டா, இந்த சான்ஸை விட்டேன்னா இவங்க அடுத்து வாரம் போக போக இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. வாரம் ஸ்கோர் பண்ணாதான் மக்கள் என்னை புரிஞ்சுட்டு என்னை கடைசி வரைக்கும் ஒரு 30-40 நாள் வரைக்கும் தள்ள விடுவாங்கிறதுக்காண்டி அன்வான்டா கெமி வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது எனக்கு தயவு செய்து இந்த ப்ரோக்ராம்ல ஓப்பனா பச்சையா தெரியுதுங்க. சீசன் 8ல கூட ஏதோ கண்டென்ட்டுக்காக ட்ரை பண்றாங்கன்னா கூட ஒரு 3 பேர் 2 பேர் தான் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இதெல்லாம் பச்சையா நடிக்கிறாங்கன்னு பச்சையா தெரியுது. உள்ள போன அத்தனை பேருமே கண்டென்ட்டுக்காக தான் நான் பண்றேன், எனக்கு நான் தெரியணுங்கிறதுக்காண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. தண்ணி பிரச்சனை எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்டென்ட்டுக்காக போகிற மாதிரி இருக்குது. என்னன்னா பிக் பாஸ் எப்போவுமே வேறு விஷயத்தில் பண்ணும், சாப்பாடு விஷயத்தில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே டாஸ்க் எதுவுமே கொடுக்காம மொத்தமாக நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் தண்ணியில் வந்து கண்டம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு அதிலலாம் ஒருத்தர் சொல்லலாம், ஏய் வெஸ்டர்ன் பாத்ரூமாக இருக்குடி, பாத்ரூம் போயிட்டு எப்படிடி சக்கலட் வந்து தண்ணி பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாமா. ஏன்னா இவங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நடிப்பை வந்து கட் பண்ணுறதுக்கு என்னாவது பண்ணலாமான்னு பார்த்தா எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி வீடை மட்டும் பிரிக்காதீங்கடா, பிரிச்சிங்கனாலே நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் ரூமு நார்மல் ரூம் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க.
பிரிச்சு எனக்கு கண்டென்ட் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஸோ சீரியஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து தியானா, இன்னொன்று வந்து அப்சரா. ஸோ இவங்க 2 பேருமே வந்து இப்போ சுவாரஸ்யமா இருக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருந்தாலும் ஒரு சில கேரக்டர் அந்த சுவாரஸ்யம்னா எதுவுமே இல்லை. அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க எதுவுமே பண்ணல. ஏதோ ஒரு மாதிரி ஓகே நம்ம இல்லை சார், இல்லை ஏதோ வந்து நம்மளும் இந்த ஷோல கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கேட்டா அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு அந்த பாண்டிங்லாம் டக்குன்னு வராது, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க. யாருன்னா அப்சரா, அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அக்கா. ஸோ அவங்க வந்து அவங்களோட சமுதாயத்துக்காக தான் போராடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லையா பிக் பாஸ் ஷோ. ஸோ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து மோல்ட் பண்ணிட்டு இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணலான்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இவ்வளோ பேரை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையே சொல்லணும்னா இவங்க இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ பேரை நம்ம கேப்சர் பண்ணுறோம். அது யார் யாரை கேப்சர் பண்ணுறோம்? வாட்டர்மெலன் சார், கலையரசன், அகோரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி அவர் டைரக்டர், அவர் இந்த மாதிரி ஒரு சில பேர். ஏன்னா இவங்க சபரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த மாதிரி ஒரு சில பேரை மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டு. அவங்க பச்சையாக சொன்னால் நடிச்சு தான் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு ஓப்பனாக தெரியுது. ரியாலிட்டியாகவே இல்லை, அவங்க ஓப்பனாக நடிக்கிறாங்க, அது தெளிவாக தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டென்ட் கொடுக்குறாங்க. மிச்சம் யாரை பற்றியுமே நம்ம பேசலையே. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மற்றவங்க யாருமே பெருசா வந்து எந்த ஒரு இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இல்லை, எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ண மாதிரி இல்லை. மெயினா வந்து தெரியறது வந்து அகோரி, கலையரசன், வாட்டர்மெலன். ஸோ இந்த ஸோ இவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து ஃபோக்கஸ்டா நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கு, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ மற்றவங்க யாரும் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியல, போர் ப்ளே பண்றது எல்லாமே. எனக்கு அதுல ஒரே ஒரு விஷயங்க, வாட்டர்மெலனாவது கண்டென்ட் கொடுத்து ஃபேமஸ் ஆனாரு. அகோரி கலரேஷன் எதுவுமே பண்ணல. இதை மட்டுமே பண்ணியே இப்போ பாத்துக்கோங்க, எல்லாருமே அகோரி கலரேஷன் சொல்றாங்க. ஆக்சுவலி அவருக்கு தான் 12 ஓட்டு வந்தது நாமினேஷன்ல. அதே நேரத்தில் திவாகர் அவருக்கு 7 ஓட்டு வந்தது. நம்ம பிரவீன் காந்தை வந்து அவரே வாண்டடா கொடுத்தாரு. எனக்கு அப்ப சாட்சனா ஞாபகம் தான் வந்தது. யார் வெளியே போகணும்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது நான் வெளில போறேன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சுல, அதே தான் இவரும் பிளே பண்றாரோ. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் போட்டு வாழட்டும், நான் வேணா வெளில போயிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து இது அன்வான்டா சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. கடைசி அதுவே அவருக்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. 4 ஓட்டு இல்லைன்னா எவனும் ஓட்டு போட்டிருக்க மாதிரி அந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட்லயே அவரை எடுத்திருக்க மாட்டாங்க. இது வந்து அந்த சிம்பதி கிரியேட் பண்ணவங்க தான் 4 ஓட்டு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்னு ஒருத்தவங்களை பேசியே ஆகணும். நம்ம குக் வித் கோமாளில கனியக்கான்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காரக்குழம்பு கனியக்கா. அக்கா போனே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போனோடனே அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து அந்த அமைதியவும் இந்த பொண்ணு வந்து ஃபயர்ரா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு 4 ஜென்ஸ் வந்து அவங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. யாருன்னா அந்த துஷா, அதாவது யாருன்னா புதுக்கோட்டை பையன், பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொரியன் பாய் மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த பையன் டைரக்டர். ஸோ விக்னேஷ் விகாஸ், அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்டர் சொல்றாரு, ஸோ பொண்ணுங்களால இந்த வேலைலாம் பண்ண முடியாதுப்பா, என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற அந்த பார்ஷியாலிட்டி கொண்டு வராங்க. பசங்களால பண்ண முடியும், பொண்ணுங்களால பண்ண முடியாது. அதை விட முக்கியம் பொண்ணுங்கன்னா பொறாமப்படுவாங்க, பேராசைப்படுவாங்கங்கிற மாதிரி சொன்னாரு. சீரியஸா அது வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸ். அதுவும் மீடியா அத்தனை கேமரா இருக்கிற இடத்துல வந்து நீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. ஒரு டைரக்டரா இருந்துட்டு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு சீரியஸாவே. இதுல வந்து என்னன்னா பையன் தான் பெருசு, பொண்ணு வந்து இது பண்ண முடியாதுன்னு டாமினேட் பண்றாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஒரு டைரக்டரா இருந்துட்டு இப்படி பேசுறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஆணும் பெண்ணும் இருவரும் வந்து சமம். ஸோ எல்லாருனாலும் எல்லாமே ஈக்குவல். ஆனாலும் ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிற போது பெண்ணாலையும் ஒரு விஷயம் பண்ண முடியும். அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஒவ்வொரு விஷயத்துலையும் இல்லை அவங்க அந்த தண்ணி வந்து ஸ்டோர் பண்றதுல இருந்து மற்ற டாஸ்கா இருக்கட்டும், இல்லை பொண்ணுங்களால பண்ண முடியாது, ஏன்னா பசங்க நம்ம நின்றுட்டே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த டாமினேட் பண்றாரு. அது சுத்தமா வந்து செட் ஆகாது. ஸோ இவர் வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அவர் வாயாலேயே தான் வாங்கி கட்டிக்க போறாருன்னு நல்லா தெரியுது. எனக்கு என்னன்னா பிக் பாஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 வாரத்துக்கு வெளியே அனுப்புறதுக்குன்னு ஒரு 4 டிக்கெட்டை உள்ள இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில டிக்கெட்ஸ் தான் இதெல்லாம். ஆனா எனக்கு விகாஸ் விக்ரம், ஆக்சுவலி அவர் பேரு விக்கல் விக்ரம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் நல்ல ஒரு நான் அவர் எனக்கு நேம் வேணா மைண்ட்ல இல்லாம இருக்கலாம், பட் அவரோட கண்டென்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட். இவங்க யாருமே வந்து எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ல உள்ள வந்தோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ராப் சாங் பாடுவார், ஒருத்தர் கானா சாங் பாடுவார். அப்படி இருக்கும்போது இப்போ கானா இதுக்கு முன்னாடி கானா சாங் பாடுற ஒரு பையன் வந்திருந்தான். அவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த பாட்டு பாடினதாக இருக்கட்டும், அந்த ஒரு எங்கேஜிங் இந்த 24x7 ஆக்சுவலி நீங்கள் 1 hour எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாதுங்க.
ஆனால் 24 உட்காந்து பார்க்கும்போது வெறும் நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க, சோறு பொங்குவீங்க, பல்லு தேய்க்கலை, நான் மூஞ்சி கழுவலை, நான் பவுடர் அடிக்கலை, நான் மேக்கப் பண்ணல, இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்? உங்களோட டேலண்ட் என்னவோ அதுக்காண்டி திவாகர் சார் சொல்லலை, தயவுசெய்து அதுக்காண்டி நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எவனாவது ஒருத்தன் போட்டு விட்டு திருப்பி ஆரம்பிச்சிடாத. உன்னை தவிர்த்து சொல்கிறேன். மிக்க எல்லாரும் வந்து உங்களோட டேலண்டான ஒரு விஷயங்கள் இருக்கணும். இப்போ அகோரி கலையரசன் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு அந்த அகோரி கலையரசங்கிற பேரை நிப்பாட்டிட்டு கலைத்துறையில கரகாட்ட கலையரசன் அந்த மாதிரி நான் நேம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டான்ஸ் ஆடலாம், இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வாரமே வந்து இப்படி பண்ணும்போது எனக்கு ஓப்பரா என்ன தெரியுமா தோணுது, முதல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க போல, உள்ள போன ஆரம்பிச்சோன்னே சண்டை விட்டுட்டே இருங்க. சொல்லி பிளான் பண்ணி அங்க போய் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ரீசன்னா, மற்ற லாஸ்ட் சீசன் 8லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா ஆளாளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ உனக்கு கான்செப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ போற கண்டஸ்டன்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போனே பார்க்க அமைதியா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, இதை மட்டும் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா சண்டை வருது. குடுமி ஆட்டி பிடிச்சி சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, வெளியே தெருவில் சண்டை போட்டுப்பாங்க, கொலாடி சண்டைலாம் போட்டுப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுல சண்டை போட்டுக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத திடீர்னு யாராலும் சண்டை போடுறாங்க. அது அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அது என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பச்சையா தெரியுது. போன சீசன்ல இதுதான் சொன்னோம், நடிக்காதீங்கடா தயவு செய்து. ஒரு 50 நாள் வரைக்கும் நடிச்சே சாவடிச்சாங்க. எங்களுக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசினதே பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா. அதே மாதிரிதான் இப்ப கொண்டுட்டு வராங்க. இவங்க சண்டை போட்டு நடிக்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கல. உங்களோட டேலண்ட்டை காட்ட வந்திருக்கீங்க, நீங்க வந்து மேல வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணுங்க. அதுக்கான சில விஷயங்கள் என்டர்டைன்மெண்டான ஒரு சில விஷயங்கள் கொடுங்க. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, நீங்க உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. பல்லு தேய்க்கிறதுக்கு சண்டை, உட்காந்து பேஸ்ட் பிரஸ்க்கு சண்டை, சண்டை, சிம்பிளா அது கூட சண்டை. தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாம எதுக்காண்டி வந்தீங்களோ அதுக்காண்டி பண்ணுங்க. டாக்டர் சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அதை வீடியோ போட்டு தான் ஃபேமஸ் ஆனேன்னு சொன்னீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒன்றுனா சொல்லி போடுங்களே தவிர தயவுசெய்து மற்ற விஷயங்களை ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும் சார், நீங்கள் உங்களையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட உங்கள் டேலண்டெல்லாம் வெளிப்படுத்தலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது. நான் திவாகருமே வந்து கொஞ்சம் தப்பாலாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அது அவர் யாரோ அவர் மண்டுக்குள்ள நீ பெரிய நடிப்பு அரக்கன்னு வந்து புகுத்திட்டாங்க சொல்லிட்டேன். உள்ளுக்குள்ள அவர் தன்னை பெரிய ஹீரோன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்காரு. ஸோ இன்னொன்று என்னன்னா, அவர் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கிட்டு உள்ள நிறைய ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, சீரியல் ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நல்லா இன்னும் எப்படி ஆக்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு நல்லா க்ரோ பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீ வந்து இது பண்ணலாம். ஆனால் எதுவுமே தெரியாத நீ இந்த வெளியே வந்து இந்த பொருளையை கிளப்பிடுறது, நம்ம சீன் கிரியேட் பண்ணுறதுலாம் வேண்டாம் தம்பி. உனக்கு என்ன தோணுதோ அது வெளிப்படையாக பண்ணு. தேவையில்லாமல் கிரியேட் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கு அருவருப்பாக என்ன சொல்கிறது, கோமாளித்தனமாக இருக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த வாரம் வந்து மேக்சிமம் வியானா அப்சரா இவங்க 2 பேர்ல வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவீங்க வாட்டர்மெலன் சாரும் கலையரசனும் வெளியே போவாங்க, பட் அவங்கள வச்சு தான் கண்டென்ட்டே உள்ளே இருக்குங்க. அதனால் அவர்